எல்லாத்துக்கும் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னா, நான் எப்போவுமே ஸ்பெஷலாக இருக்கணும், நான் எப்போவுமே எல்லாத்த விட பிரமாதமாக இருக்கணும், ஐ வாண்ட் டு பி வெரி ஸ்பெஷல், எல்லா விஷயத்துலேயும் நான் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக நான் பெர்ஃபார்ம் பண்ணணும், இப்படி ஒரு நினைப்பு இருக்குது. ஸோ யாருக்குமே நான் ஆர்டினரியாக இருக்கணுங்கிற ஆசையே இல்லை. இதில் முக்கியமான விஷயம் சொல்கிறேன். when you want to become extraordinary, you lose your identity. நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஒன்றும் இல்லாமல் ஆகிடுறீங்க. நீங்கள் எப்போ ரொம்ப ஆர்டினரியாக இருக்கீங்களோ இப்போ தான் நீங்கள் எக்ஸ்ட்ராடினரி ஆகிறீங்க. இது அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. உலகத்தில் ஒருத்தன் வந்து நான் எக்ஸ்ட்ராடினரி ஆகணும் அப்படின்னா இது வந்து ஈகோ ஸ்பின்ல இருக்கான்னு அர்த்தம். இது வந்து அகங்காரத்து நிலை. இப்போ வந்து எல்லாரும் மாதிரி நான் இருக்கக்கூடாது, நான் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறத நான் காமிச்சுக்கணும்னு பார்க்குறான். இதுக்கு பேர் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லலாம். இது ஒரு அகங்காரத்து நிலைன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாரும் மாதிரி நான் இருந்துட்டால் 10ஓட 11 ஆகிடுவேனே, அப்படி இருக்கக்கூடாது, நான் வந்து ஸ்பெஷலாக இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன், ஆல்ரெடி நீ வந்து ஸ்பெஷல் தான். யூ டோன்ட் ஹாவ் டு பிகம் ஸ்பெஷல் அகெயின். உலகத்தில் நம்மளை மாதிரி ஒரு உயிரை உலகத்தில் நீங்கள் எங்கேயாவது பார்க்க முடியுமா? ஒருத்தர் மாதிரி நீங்கள் இன்னொருத்தர் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. நீங்கள் காமிச்சிருங்க, பார்க்கலாம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு மனிதனை போல் இன்னொரு மனிதனை நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு புலியை போல் இன்னொரு புலியை நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு மரத்தை போல் இன்னொரு மரம் இருக்கவே இருக்காது. ஒரு மரத்துக்குள்ளே 1000 இலைகள் இருக்குது. அந்த 1000 இலையும் ஒரு இலை போல் இன்னொரு இலை இருக்கவே இருக்காது. எவ்ரி படைப்பு பாருங்க, எல்லாமே ஸ்பெஷல் தான். எவ்ரிதிங் இஸ் யூனிக் அண்ட் எவ்ரிதிங் இஸ் ஆர்டினரி ஒன்லி. எல்லாமே அதோட இயல்பு நிலையில் இருக்குது. கடவுள் அப்படித்தான் படைத்திருக்கிறார். ஸோ அந்த ஒரு தனித்தன்மையான ஒரு படைப்பு ஆல்ரெடி நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க. இதில் எதுக்கு நான் ஸ்பெஷல்னு காமிச்சுக்கணும்? நீங்கள் இப்போ நான் வந்து அவரை மாதிரி ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் அவரை மாதிரி ஆகணும் அப்படின்னா கடவுள் உங்களை அவராகவே படைச்சிருக்கலாமே, அப்படி படைக்கலையே. ஆனால் எல்லாருக்கும் என்ன நினைப்பு, நம்ம இவரை மாதிரி இருக்கணும், நான் அவரை மாதிரி இருக்கணும், நான் அவரை மாதிரி ஆகணும், நான் இவரை மாதிரி ஆகணும். ஸோ யாருமே அவங்கவுங்க நிலைப்பாட்டை அவங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல. என்ன ஒரு கோமாளித்தனம்ங்க அது. ஒவ்வொரு கணமும் ஒரு மனிதன் தன்னுடைய நிலைப்பாட்டில் யாருக்குமே அக்செப்டன்ஸ் இல்லை. இப்போ நான் இப்படி இருக்கேன், இது எனக்கு பிடிக்கல, நான் வந்து அப்படி ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இறைவன் படைத்த படைப்பு ஆகிய இந்த கணத்தில் நான் இருக்கிற இந்த இருப்பு நிலை மேலே எனக்கு பிடிப்பில்லை, நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, இது என்னை பிடிக்கல, அப்போ நான் அக்செப்ட் பண்ணலை. அப்போ ஐ ஃபீல் வெரி ஆர்டினரி. நவ் யூ வாண்ட் டு பிகம் எக்ஸ்ட்ராடினரி. இது மிகப்பெரிய கோமாளித்தனங்க. இது ஒரு பைத்தியக்காரத்தனம். இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எப்போ ஒருத்தன் தன் நிலைப்பாட்டுக்குள்ளே முழுமையாக இருக்கிறானோ இப்போ தான் இவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சக்தியே உண்டாகும். இதுக்கு பேர் தான் பீயிங்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் தான் ஹியூமன் பீயிங்னு சொல்கிறோம். பீயிங்னா இருப்பு நிலைன்னு அர்த்தம். உன்னோட இருப்பு நிலையே நீ ஆர்டினரியே ஸ்பெஷல் தான், நீ எக்ஸ்ட்ராடினரி தான். அந்த நிலையில் நீ எப்போ ஒருத்தன் இருக்கிறானோ அவனுக்குள்ள ஒரு அபரிதமான சக்தி வரும். இந்த கணத்தில் நீ முழுமையாக நீ ஏற்றுக்கொண்டு அந்த கணத்தில் எப்போ வாழ ஆரம்பிக்கிறியோ இப்போ தான் நீ பிரபஞ்ச சக்தியோட நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கீங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுப்பீங்க. இதுதான் உங்களுடைய நிலைப்பாடு. இப்போது நான் அந்த பீயிங்கை விட்டுட்டு, இது ஆங்கிலத்தில் அருமையான வார்த்தை பிகமிங், நான் இன்னொன்றாக மாற பார்க்கிறேன். இப்போது நீங்கள் உண்மை நிலைப்பாட்டை விட்டு விலகிட்டீங்க. விலகின அடுத்த செகண்டு சக்தியை இழந்துருவீங்க. இதுதான் மிகப்பெரிய. ஏன்னா நீங்கள் இந்த கிரியேஷனையே எதுக்குறீங்க. இப்போ நீ என்னை இப்படி படைச்சிருக்க, இது எனக்கு பிடிக்கல, நான் அப்படி தான் என்னை படைச்சிருக்கணும், எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அடே அது வேறடா நீ வேறடா அப்படிங்கிறதுனால தான் இறைவன் நம்மளை இப்படி படைச்சிருக்கான். நம்ம புத்திசாலியா அவன் புத்திசாலியா நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் தான் படைத்தவன் தான் புத்திசாலி. எப்படி படைச்சிருக்கான் பாரு. இப்போது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறோம். இப்போது டெல்லியில் ஒரு மீட்டிங் நடக்குது. ஒரு பெரிய மீட்டிங் நடக்க போது இந்த உலகத்து மக்கள் பூரா நம்ம எல்லாரும் டெல்லிக்கு போகணும். சரியா? இப்போ நான் வந்து சென்னையில் இருக்கேன், நீங்கள் வந்து பாம்பேயில் இருக்கீங்க.
இன்னொருத்தர் கல்கட்டாவில் இருக்கார், இன்னொருத்தர் கன்னியாகுமரியில் இருக்கார். இப்போ எல்லாருமே நம்ம டெல்லிக்கு தான் வந்து சேர போகிறோம். இப்போ நான் கேட்குறேன், இப்போ நான் டெல்லிக்கு போகணும் அல்லது ஒரு ஊருக்கு நான் போகணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் என்னங்க தெரிஞ்சுக்கணும்? முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? நிறைய பேர் சொல்கிறது என் காதில் விழுது, நான் வந்து டெல்லிக்கு எப்படி போகிறதுன்னு பார்க்கணும். பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org. எந்த ஃப்ளைட்டை பிடிக்கலாம், நான் வந்து பஸ்ஸில் போகலாமா, ட்ரெயினில் போகலாமா, ஃப்ளைட்டில் போகலாமா, இது எல்லாத்துக்கும் முன்னாடி முதல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும். என்ன தெரியணும்னா, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு தெரியணும், எந்த இடத்துல கிரவுண்ட் ஆகிருக்கீங்கன்னு தெரியணும், எந்த இடத்துல உங்கள் ரூட் இருக்குது, நீங்கள் இருக்கும் இருப்பிடம் உங்களுக்கு தெரியணும். இப்போ நான் வந்து சென்னையில் இருக்கேன் அப்படின்னா, நான் சென்னையில் இருக்கேன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் டெல்லிக்கு போகிறதுக்கு சென்னையிலேருந்து என்ன எந்த பாதை வழியாக நான் போகலாங்கிற முடிவுக்கே நான் வர முடியும். இப்போ நான் இருக்கிறது எங்கே இருக்கேன்னே எனக்கு தெரியல, ஆனால் நான் டெல்லிக்கு போகணுன்னா உங்களால் போகவே முடியாதுங்க. இட் இஸ் சிம்பிளி இம்பாசிபிள். இப்போது சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகிறவன் அந்த சென்னையில் இருக்கிறதுனால அவனுடைய பாதை வேறு, மும்பையிலிருந்து சென்னைக்கு வரோட பாதை வேறு, கல்கட்டாவிலிருந்து டெல்லிக்கு வரக்கூடிய பாதை வேறு, கன்னியாகுமரியிலேருந்து டெல்லிக்கு வர வேண்டிய பாதை வேறு. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது எந்த இடத்துல இருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் நீங்கள் உங்களுடைய பாதையே முடிவாகும். இருக்கிற இருப்பிடம் தெரியணும், போய் சேர வேண்டிய இடம் டெல்லி, இது ரெண்டையும் வச்சு தான் பாதை முடிவாகும். நல்லா புரிஞ்சுக்கங்க, இயற்கையிலும் அப்படித்தான். ஒவ்வொரு உயிரும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரூட்டாக இருக்கு. ஒவ்வொரு படைப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்போ நாம் அத்தனை பேருமே ஒரு குறிப்பிட்ட டெஸ்டினியை நோக்கி போயிட்டுருக்கிறோம். எந்த டெஸ்டினியை நோக்கி நம்ம போகிறோம்னாலும் நம்மளுடைய பாதை வந்து ஒன்று கிடையவே கிடையாது. எல்லாருடைய பாதையும் வேறு. ஒரு புத்தர் வந்து அந்த டெஸ்டினி அடைஞ்சார்னா அவர் பாதை வேறு. ஒரு மகாவீரர் ஒரு நிலை அடைந்திருக்கிறார், அவர் பாதை வேறு. ஒரு அகஸ்தியர் அந்த நிலை அடைந்திருக்கிறார், அவர் பாதை வேறு. ஒரு பெரிய ஒரு பாடகர் வந்து அந்த பாட்டுங்கிற அந்த ஒரு உச்சத்தை அடைஞ்சவர், அவர் பாதை வேறு. இப்போ நானும் பாடகன் ஆகணும் அப்படின்னா அவர் சென்ற பாதையில் என்னால் செல்ல முடியாது. போய் சேர்ற இடம் ஒன்றாக இருந்தாலும் அப்போது அந்த பாதை எப்படி முடிவாகும்? அந்த பாதை எப்படி முடிவாகும்னா, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடம் உங்களுக்கு தெரியணும். அந்த இடத்துல நீங்கள் ரூட் ஆகணும். எப்போ அந்த இடத்துல நான் ரூட் ஆகிருக்கணும், இப்போ என்னுடைய பாதை எனக்கு கண்ணில் இந்த பிரபஞ்சம் காமிக்கும். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இப்போ நானாக இருக்கும் பொழுது தான் நான் இருக்கும் இடம் எனக்கே தெரியும். நானாக இருக்கும் பொழுது தான் எனக்குள்ள நான் பிரபஞ்சத்து சக்தியோடு நான் கனெக்ட் ஆகிறேன். அப்போ தான் என் பாதை என் கண்ணுக்கு தெரியும். அப்பொழுது தான் அந்த சக்தியும் எனக்குள்ளே பிறக்கும். அந்த எனர்ஜியை வச்சுக்கிட்டு தான் நான் அந்த பாதையில் நான் நடந்து போனேன்னா நான் போய் சேர வேண்டிய இடம் என்னை அதுவே கூட்டிகிட்டு போகும். நீங்கள் முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே நீங்கள் இருக்கும் இடத்தில் நீங்களாக இருக்க வேண்டும். நீங்கள் யாராகவும் மாறக்கூடாது. யூ ஹாவ் டு பி ஜஸ்ட் ஆர்டினரி, ஜஸ்ட் பி தேர். அதே இடத்துல நானாக இருக்கணும். நான் ஸ்பெஷலாக என்னை இப்படி மாற்றிக்கணும், நான் அப்படி மாற்றிக்கணும். எப்போ நீங்கள் அப்படி மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இது என்ன நடக்குதுன்னா, இப்போ நான் சென்னையில் உட்காந்துருக்கேன், டெல்லிக்கு போகணும். இப்போ நான் வந்து கல்கட்டாவில் இருக்கிற ஒருத்தர் எப்படி டெல்லிக்கு போனாரோ, இப்போ நான் கல்கட்டாவிலேருந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறேன். எப்படிங்க போக முடியும்? அட கோமாளி, நீ இருப்பது சென்னை அல்லவா? நீ எப்படி கல்கட்டா ஃப்ளைட்டை போய் நீ தேடிட்டு உட்காந்துருக்க? இந்த ஜென்மத்துக்கும் ஒன்னால் டெல்லிக்கு போய் சேரவே முடியாது. இதுதான் மிகப்பெரிய உண்மை. ஸோ நீங்கள் பிரபஞ்சம் உங்களை ஒரு இடத்தில் வைத்திருக்கிறது, ஒரு ஊரில் வைத்திருக்கிறது. அந்த ஊரில் தான் உன்னுடைய பயணம் தொடங்கும். எந்த இடத்தில் நீ இருக்கிறாயோ அந்த இடத்தில் இருந்து தான் நீ அடுத்த படிக்கு நகர முடியும். ஸோ நீ அடுத்தவனை பார்க்கவே பார்க்காத. உங்களுக்கு காம்படிஷனே கிடையாது. உங்களுடைய பாதையில் யாரும் வரமாட்டார்கள். உங்கள் அப்பா வரமாட்டா, உங்கள் அம்மா வராது, உன் பிள்ளை வராது, உன் மனைவி வராது, உன் தாத்தா வராது. நீ யாரை பெரிய
குருவாக நினைக்கிறியோ அவரும் வரமாட்டார். அவர் பாதையை மட்டும் உனக்கு புலப்படுத்துவார். அந்த பாதையை எப்படி பிடிக்கணும்னு சொல்லி கொடுப்பார். நீ தான் நடக்க வேண்டும். அதுக்கு நீ உன்னுடைய நிலையில் முழுமை அடைய வேண்டும். நீ முழுமையாக உன்னுடைய ஆர்டினரியான அந்த நிலைப்பாட்டில் நீ உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நான் எங்கே இருக்கேன் அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்களாக இருக்கணும், நீங்கள் யாராவும் ஆகக்கூடாது. இதுதான் இயற்கையின் சட்டம். ஒரு கொட்டை அது மாமரத்தை உருவாக்கவே பிறந்திருக்கிறது. அது மாமரத்தை மட்டுமே உருவாக்க வேண்டும். அதோட நிலைப்பாட்டில் தான் அது இருக்கணும். நான் ஒரு மாங்கொட்டை நான் தென்னங்காயை உருவாக்குவேன்னு அது நினைத்தால் ஒருபோதும் அதால் உருவாக்க முடியாது. நான் ஸ்பெஷலாக ஒரு பழத்தை எவனும் செய்யாத விஷயத்தை நான் செய்ய போகிறேன், கோமாளித்தனம். அப்படின்னால் நீ இதுக்கு பிறந்திருக்கவே கூடாது. நீ பிறக்கும் போதே உன்னுடைய பாதை நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. உனக்குள்ளே நீ அதை வாங்கிட்டு தான் நீ உள்ளே வந்திருக்க. நீ பிறக்கும் போதே மாமரத்தை உருவாக்கணும்னு தான் நீ பிறந்திருக்க. ஒரு தென்னங்கன்று தேங்காய் உருவாக்குவதற்காகத்தான் பிறந்திருக்கிறது. அது அதோட நிலைப்பாட்டில் தான் வாழ வேண்டும். மாற்ற முயற்சி செய்தால் நான் ஸ்பெஷலாக பண்ண போகிறேன், நான் இப்படி ஆகணும், நான் அப்படி ஆகணும், எக்ஸ்ட்ராடினரி ஆகணும்னா நீங்கள் கோமாளியாக மாறிடுவீங்க. நீங்கள் எப்போ ஆர்டினரியாக இருக்கிறீங்களோ எக்ஸ்ட்ராடினரியாக மாறிடுவீங்க. இதுதான் மிகப்பெரிய உண்மை. ஸோ டோன்ட் நெவர் ட்ரை டு பிகம் எக்ஸ்ட்ராடினரி. அது ஒரு அகங்காரத்து செயல். உலகத்தில் இருக்கிறவனை பூரா நான் நீங்கள்லாம் சாதாரணண்டா அப்படின்னு நீங்கள் 24 மணி நேரமும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நரகம் உசுறு போகும். அந்த வேலையை தயவுசெய்து செய்யாதீங்க. நீங்கள் இருக்கும் இடத்திலேயே இருங்கள். உங்களையே நீங்கள் பாருங்கள். ஜஸ்ட் பீ தேர். உங்களுக்குள்ளே போய் உங்களுடைய இருப்பு நிலையை பாருங்கள். அப்பொழுதுதான் மிகப்பெரிய சக்தி உண்டாகும். அது உங்களை இழுத்துட்டு போகும். அதில் தான் நீங்கள் எக்ஸ்ட்ராடினரியாக மாறுவீங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராடினரி ஆகணும்னு ஒருபோதும் நினைக்கக்கூடாது. யூ ஸ்டே இன் யுவர் பீயிங், யூ வில் பிகம் எக்ஸ்ட்ராடினரி. இஃப் யூ ட்ரை டு பிகம் எக்ஸ்ட்ராடினரி, நீங்கள் ரொம்ப ஆர்டினரி ஆயிடுவீங்க. ரொம்ப கேவலமான ஒரு நிலைமைக்கு போயிடுவீங்க. இதுதான் மிகப்பெரிய ஒன்று. பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org.